ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டா எக்ஸ்பர்ட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து பைத்தானில் டூ டிக்ஷனரிஸை வந்து நம்ம வந்து எப்படி டிஃப்ரெண்ட் வேஸில் வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பர்டிகுலராக 3 டைப்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா 3 வேஸில் நம்ம வந்து எப்படி டிக்ஷனரிஸை வந்து மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ டிக்ஷனரியில் நம்மளுக்கு வந்து அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதை யூஸ் பண்ணிவிட்டு அதில் என்ன நம்மளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா dict1 அப்படிங்கிற ஒரு டிக்ட் எடுத்துக்கிறேன். dict1 ஈக்குவல் டு ஏ. ஸோ டிக்ட் ஒன்ல ஏ அப்படிங்கிற ஒரு கீ இருக்குது, 1 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. ஓகேங்களா? ஸோ dict2 அப்படிங்கிறத ஒன்று வச்சுக்கிறேன். அதில் வந்துட்டு பி அப்படிங்கிற ஒரு கீ இருக்குது, 2 அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ dict1 அண்ட் dict2 அப்படிங்கிற 2 டிக்ஷனரிஸ் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டு இப்போ இந்த 2 டிக்ஷனரிஸுமே செப்பரேட் டிக்ஷனரியாக இருக்குது. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன், அப்டேட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து நமக்கு வந்து டிக்ஷனரிஸ்க்கு அவைலபிளாக இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இருக்கிற ஒரு டிக்ஷனரியில் நம்ம வந்து இன்னொரு டிக்ஷனரி நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ dict1 இருக்குன்னா அந்த dict1ல் dict2ல் இருக்கிற வேல்யூஸை நம்ம வந்து அப்டேட் பண்ணலாம். பட் அது வந்து ஆல்ரெடி இருக்கிற டிக்ஷனரி ஒன்னை நம்மளுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். ஸோ நம்மளுக்கு அந்த ஒரிஜினல் டிக்ஷனரிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் dict1 டாட் அப்டேட் ஆஃப் dict2 அப்படி சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆயிரும்னா, இப்போ வந்து பாருங்கள், dict1 கொடுக்குறேன், எனக்கு வந்து ஏபி அப்படிங்கிறது இருக்குது. dict2 கொடுக்குறேன், எனக்கு வந்து பி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, dict1 அப்படிங்கிறது நமக்கு ரீப்ளேஸ் ஆயிடுது. ஸோ இப்போ இது வந்து ரெண்டுமே dict1 dict2 ரெண்டுமே மெர்ஜ் ஆகி dict3 அப்படிங்கிற இன்னொரு டிக்ஷனரி கிடச்சினா நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த கேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா dict1 காப்பி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து ஒரு வே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு ஃபங்க்ஷன் கால் மூலமாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் வந்து திரும்பி dict1 வந்துட்டு ஏ அப்படிங்கிறத மாற்றிடுறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து dict1ல் ஏ இருக்குது, dict2ல் பி இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து dict3 ஈக்குவல் டு ஸ்டார் dict1 ஸ்டார் dict2. ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார் dict1 கொடுக்குறேன், ஸ்டார் dict2 கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு இதில் அவுட்புட் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். dict3 பிரிண்ட் பண்ணுறேன், ஏபி அப்படிங்கிற 2 டிக்ஷனரியுமே எனக்கு வந்து மெர்ஜ் ஆகி நடந்துச்சு. ஸோ இதில் வந்து அந்த ஸ்டார் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது வந்து என்ன மீனிங் அப்படின்னா, நான் வந்து ஒரு டிக்ஷனரிக்கு உள்ள யூஸ் பண்ணுறேன். யூஸ் பண்ணுற டிக்ஷனரிக்கு உள்ள நான் வந்து அந்த ஆப்ரேட்டருக்கு அப்புறம் ஒரு டிக்ஷனரி தான் நாங்கள் வந்து ஒரு கொடுக்குறேன். ஸோ அந்த டிக்ஷனரியில் இருக்கிற கீப்பர் வேல்யூ ஒரு ஆர்குமெண்ட்டாக ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா dict1 dict2 ரெண்டையுமே கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டில் இருக்கிற கீப்பர் வேல்யூவை எனக்கு ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டாக ஆட் பண்ணி ஸோ எனக்கு ஃபைனலாக ஏபி அப்படிங்கிற 2 கீப்பர் வேல்யூவே நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இது வந்து செகண்ட் வே. ஸோ இன்னொரு ரொம்ப சிம்பிளான ஒரு வேயும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் திரும்பி dict1ல் என்ன இருக்குன்னு காமிச்சிடுறேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா dict1ல் A1 இருக்கு, dict2ல B2 அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, dict1 பைப் சிம்பிள் dict2 அப்படி அதுக்கு முன்னாடி dict3 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். ஸோ dict3 ஈக்குவல் டு இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா dict3 வந்து ஓகே. இப்போ இதில் உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம், ஆல்ரெடி dict3ல அதானே இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால் இதை வந்து dict4 மாற்றிக்கிறேன். ஸோ dict4ல் இப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ ஒரு ஆப்ரேட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சிங்கிள் எக்ஸ்பிரஷனில் நான் வந்து 2 டிக்ஷனரி நான் வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணேன், தேர்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு சிங்கிள் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அதே நம்ம வந்து மெர்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இந்த 3 வேஸில் நம்ம வந்து டிக்ஷனரிஸை மெர்ஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டையும் சொல்லிவிட்டு அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.